எடுத்துக்காட்டக்கூடிய வகையில் மேடைக்கு மேலேயும் எங்களை தள்ளிவிடுகின்ற அளவிற்கு கூட்டம், மேடைக்கு கீழேயும் இரும்பு வேலிகளை தாண்டியும் கூட்டம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மேலே எவ்வளவு பெரிய வெயிலடித்தாலும் புயலடித்தாலும் கூட மழை குலைந்தாலும் நிலை குலையாத இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய இயக்கம் அதிமுக என்பதை மறுத்துவிட முடியாது, யாரும் மறந்துவிட முடியாது. புது பேட்டரியை போய் என் மைக்கு வேலை செய்யணும். எனக்கு தொண்டை கட்டி இருக்கு, நீ தான் சவுண்ட் வச்சு உண்டு. எனக்கு கொஞ்சம் இன்றைக்கு தொண்டையில் கொஞ்சம் சரியா இல்லைன்றதுக்காக பேச்சாளர் முருகேசன் அவர்களை பேசுவதற்காக அழைத்தோம். நான் வருவதற்கு முன்னதாகவே அவர் பேசி முடித்துவிட்டு என்னை சரியாக இந்த கொட்டுகின்ற நம்முடைய குழுமி இருக்கக்கூடிய கூட்டத்திற்கு நடுவில் பேசுகின்ற வாய்ப்பு எனக்கும் வந்திருக்கின்றது. இருந்தாலும் கூட மனதிலே நினைத்த கருத்துக்களை, இந்த மண்ணிலே சொல்ல வேண்டிய கருத்துக்களை ஆர்ப்பரித்து எழுந்து போடுகின்ற கோஷங்களிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சோடை போய்விடாது என்பதை எடுத்துக்காட்டுகின்ற வண்ணமாக விடியாத திராவிட முன்னேற்ற கழக அரசை கண்டித்தும், ஆட்சியில மக்கள்லாம் நீங்க கஷ்டப்பட்டு இருக்கிறப்ப இதையெல்லாம் கண்டும் காணாமல் முதலமைச்சர் எங்கோ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய நிலையை கண்டித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்பெயின்ல முதலமைச்சர், ஸ்பெயின்ல தமிழகம். புரியுதா? என்ன புரியுது? ஸ்பெயின்ல முதலமைச்சர், ஸ்பெயின்ல தமிழகம். இதான் இன்னைக்கு நிலைமை. ஒன்று, மரியாதைக்குரிய அண்ணன் விசிஆர் அவர்கள் சில கருத்துக்களை சொன்னார்கள். நம்ம ஊர்ல சாதாரண விவசாய குடியான பொண்ணை ஒரு எம்எல்ஏ வீட்டுக்கு அனுப்புறீங்க, பிள்ளைய டாக்டர் படிக்க வைக்கணும்னு. 6 மாதம் எங்கள் வீட்டில் பாப்பா வேலை பார்க்கட்டும், அதுக்கப்புறம் பிள்ளைய நாங்கள் டாக்டர் ஆக்கிறோம்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு வேலை பார்க்க போன பிள்ளைய ராத்திரி ஃபுல்லாக தூங்க விடாமல் கையில் சூடு வச்சு, கழுத்தில் சூடு வச்சு, சாப்பாடு சரியாக கொடுக்காம சித்திரவதை பண்ணி, கொடுமை பண்ணி, ஜாதி பெயரை சொல்லி திட்டி, வீட்டுக்குள்ள ஒரு எம்எல்ஏ ஆளும் கட்சியை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்தினருடைய மகனும் மருமகளும் இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய கொடுமையை செய்து பொறுத்து கொள்ள முடியாத அந்த பெண் ஓடோடி வீட்டை விட்டு வெளியே வந்து, செல்வி என்ற பெண் வெளியில வந்து பத்திரிகைக்காரங்கெல்லாம் பார்த்து என்னை டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க. 6 மாதம் வீட்டுக்கு வேலைக்கு அனுப்புனாங்க. இப்போ சிகரெட்டில் சூடு போடுறாங்க, இரவெல்லாம் தூங்க முடியலன்னு தனக்கு நேர்ந்த தேம்பி கடுமையாக கொடுமைப்படுத்தி பத்திரிகையில் அந்த செய்தி வந்ததற்கு பின்னாலே பல தரப்பிலே கண்டனங்கள் எழுந்து, பாதிக்கப்பட்டவருக்கு நீதி கிடைக்க வேண்டும், காவல்துறை நடவடிக்கை வேண்டும் என்று குரல் எழுந்த பொழுதும் செவி சாய்க்காத திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு, காவல்துறை, அதற்கு பின்னாலே மரியாதைக்குரிய நாளைய தமிழகத்துடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஓங்கி குரல் கொடுத்ததற்கு பின்னாலே
தமிழ்நாடெங்கும் அதிமுக சார்பிலே ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அறிவிப்பதற்கு பின்னாலே சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகன் ஆண்ட்ரூ அவர்களையும் அவருடைய மருமகள் மார்லினா அவர்களையும் இருவரையும் கைது செய்து சிறைக்கு அனுப்பியிருக்கிறது நீதிமன்றம். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அநீதிகள் நடக்கின்றது, அநியாயங்கள் நடக்கின்றது, அக்கிரமங்கள் நடக்கின்றது. குரல் கொடுப்பதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் மட்டுமே இருக்கிறார். குரல் கொடுப்பதற்கு பின்னர் தான் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறது என்று சொன்னால், இந்த அரசாங்கம் எதற்கு என்று கேட்கிறார்கள், இந்த முதலமைச்சர் எதற்கு என்று கேட்கிறார்கள், இந்த ஆட்சி எதற்கு என்று கேட்கிறார்கள். 100 நாள் வேலை செய்தவர்களுக்கு பணம் ஏறவில்லை. ஏறுதா உங்களுக்கு? 1000 ரூபாய் பணம் தருகிறேன் என்று சொன்னவர்களுக்கு 1000 ரூபாயை முழுதாக பணத்தை அளிக்கவில்லை. பிரசவ காசு ஏறல, கல்யாண காசு ஏறல, தாலிக்கு தங்கம் தரல. ஏறிக்கா? ஆமா. யார் கார்டுக்கு ஏறல, யார் கார்டுக்கும் ஏறல. கல்யாண காசு ஏறல, பிரசவ காசு ஏறல, மண்ணு வெட்டின காசு ஏறல, 1000 ரூபாய் பணமும் ஏறல. பொங்கலுக்கும் புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில எடப்பாடியார் 2700 ரூபாய் கொடுத்தாரு. இப்ப கஷ்டப்பட்டு 1000 ரூபாய எடப்பாடியார் கேட்டதுக்கு அப்புறம் கொடுக்குறாங்க. இதுதான் ஆட்சி. லேப்டாப்பு வரல, ஸ்கூட்டி தரல, தாலிக்கு தங்கம் இல்லை, அம்மா பரிசு பட்டகை இல்லை. இதெல்லாமே எது வேணாலும் இல்லை 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 என்ற குரல் தான் இந்த ஆட்சியில் ஓங்கி கிடைக்கிறது. நம்ம கடைசியா என்ன சொல்லணும்? ஓட்டு கேட்க வர்றப்ப என்ன சொல்லணும்? ஓட்டு உதயசூரியனுக்கும் திமுகவுக்கும் ஓட்டு இல்லைன்னு நீங்க நல்லா ஓங்கி சொல்லணும், நல்லா ஓங்கி சொல்லணும். இன்னும் 1.5 மாசத்துல வருவாங்க, இன்னும் 1.5 மாசத்துல வருவாங்க. அம்மா அம்மா தாயேன்னு வந்து உங்கள்கிட்ட வாக்கு கேட்பாங்க. அப்போ நீங்கள் நல்லா சொல்லணும், ஜோரா சொல்லணும். இரட்டை இலைக்குத்தான் எங்களுடைய ஓட்டு என்பதை நீங்கள் அழுத்தமாக சொல்ல வேண்டும். ஏமா புதுக்கோட்டைக்கு சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு. பூங்குடியை சார்ந்த அன்பு தம்பி செங்குட்டுவர் என்பவர் காரில் வர்றாரு. நம்ம மச்சுவாடிக்கிட்ட வர்றாரு. மச்சுவாடிக்கிட்ட வர்றப்ப சீனிவாஸ் என்றவர் வருகை தந்து கொண்டு அங்கே காரை ஓரமாக நிப்பாட்டிருக்காரு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 7 பேர் சேர்ந்து சிங்கப்பூர்லேருந்து வந்த இளைஞனை அடித்து 3 முறை தலையில் வெட்டி சொட்ட சொட்ட ரத்தம் ஊற்றி காட்டுக்குள்ளே இழுத்துட்டு போய் கையை கட்டி காலை கட்டி 12 பவன் நகையை பிடுங்கி கொண்டு 40,000 ரூபாய் பணம் எடுத்துக்கொண்டு ஏடிஎம் கார்டை எடுத்து அதில் இருக்கிற பணத்தை எடுத்துட்டு இன்றைக்கு அவர்கள் அரசு மருத்துவமனையில் இப்போ அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ தான் போய் பார்த்து வந்தேன். ஆனால் சிங்கப்பூரில் செல்ஃபோனை வச்சுட்டு போனால் கூட 10 நாள் அப்படியே இருக்கும். புதுக்கோட்டை நல்லா தான் இருந்துச்சு அம்மாவுடைய ஆட்சியில். இப்போ இந்த 3 வருஷத்தில் கொலை, கொள்ளை, கஞ்சா, போதை மருந்துகள், போதை ஊசிகள், இன்றைக்கு இவ்வளவு கொடுமை நடக்குது. இதை காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி காவல்துறைக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள் மீது அவர்கள் மீது வழக்கு போடுகின்ற நிலையில இந்த ஆட்சி இருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க இதுதான் நிலைமை. இப்போ கூட கந்தரக்கோட்டையில் என்ற சொன்னாங்க, 17 வயசு பொண்ணு காணா போய் 2 மாசம் ஆச்சு, கந்தரக்கோட்டை காவல் நிலையத்தில் நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆக இந்த ஆட்சி திருப்தியாக இருந்தால் எல்லா துறையும் திருப்தியா இருக்கும். பசுமை வீடு இதுவரைக்கும் கிடைக்கல. சேர்மன் கார்த்தி சொல்றாரு, அனைவருக்கும் வீடு திட்டத்தில் இதுவரைக்கும் வீடு கிடைக்கல. ஒன்றிய செயலாளர் பாண்டியன் சொல்றாரு, மருத்துவமனை கந்தரக்கோட்டை மருத்துவமனை இதுவரைக்கும் விரிவாக்கம் செய்யப்படவில்லை. மருத்துவர்கள் அதில் சரியா இல்லை. கரம்பக்குடியிலையும் டாக்டர் இல்லை, நர்ஸ் இல்லை. கந்தரக்கோட்டையிலையும் டாக்டர் இல்லை, நர்ஸ் இல்லை. கோர்ட்டு இதுவரைக்கும் கட்டப்படவில்லை. எஸ்எம்சி நிதி வரல.
ஃபோன் பண்ணால் அதிமுக ஆட்சியில் வந்த 108 ஆம்புலன்ஸு இப்போ கந்தரகோட்டைக்கு வர்றதில்லை. எஸ்என்ஏ நிதி இல்லை. ஊராட்சி செயலாளர்லாம் வேக்கண்டாக இருக்குது. பஸ்ஸு டெப்போ அம்மா ஆட்சியில் கொடுத்தது இன்னைக்கு செயல்பாடு இல்லாமல் இருக்குது. அம்மா ஆட்சியில் கொடுத்த பாலிடெக்னிக் கல்லூரி, அம்மா ஆட்சியில் கொடுத்த கலை அறிவியல் கல்லூரி, 100 நாள் வேலை, ஆளுங்கட்சியுடைய அதிகாரத்தை சுப்பிரயோகம் இவ்வளவும் இருந்து கொண்டிருக்கிறது. அதிகாரத்தை வைத்து, உங்களுடைய அதிகாரத்தை வைத்து மட்டும் நாம் மக்களையும் யாரையும் கட்டுத்தர முடியாது. பஸ் வரல இல்ல, உங்களுக்கு திமுக காரங்களும் முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, லேடிஸ்க்கெல்லாம் ஃப்ரீயா பஸ் விட்டுருக்குறோம், நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொன்னாங்க. இல்லையா கேட்டா மைக்க கொடுங்க. கேட்டேன் கேட்டேன் நீ சொல்றது கேட்கலடா. மைக்க ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, பஸ் விட்டுருக்கிறேன், டிக்கெட் இல்லை, நீங்க சந்தோஷமா இருக்கு. உங்க ஊர்ல அந்த அக்கா ஊர்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு. அக்கா என்னம்மா சரி, 10 வருஷமா வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. ரைட் ரைட் அம்மா, உங்களுடைய எல்லாருடைய குரலும் கேட்குது, உங்களுடைய எல்லாருடைய கஷ்டமும் தெரியுது. ஒரு 108 வரல. ரைட், டாக்டர் இல்லை, நர்ஸ் இல்லை, இப்போ பள்ளியிடத்தில் டீச்சர் இல்லை, கால உணவு சரியா போடல. ரைட், ஒரே வழிதான் இருக்கு. ஒரே வழி புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா இரட்டை சின்னம் இந்த மண்ணிலே மலர வேண்டும். இரட்டை கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும். எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும். நீங்கள் சொல்லுகின்ற எல்லா கோரிக்கைகளும் நிறைவேறும் என்று சொல்லி பாதுகாப்பில்லாத இந்த அரசை கண்டிக்கின்றோம். பாதுகாப்பில்லாத இந்த ஆட்சியை கண்டிக்கின்றோம். மக்கள் விரோத மோசடியை கண்டிக்கின்றோம். முதலமைச்சரை கண்டிக்கின்றோம். காவல்துறையை கண்டிக்கின்றோம். அப்பாவி பாதிக்கப்பட்டால் நடவடிக்கை எடுக்காத இந்த அரசை கண்டிக்கின்றோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி அன்பு சகோதரர் பாண்டியன் அவர்கள் உரத்த குரலில் கோஷமிட வேண்டும் என்று கேட்கின்றனர்.